வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. நாம் இன்று ஒரு புதிய பதிவாக சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் 4-7 இருந்தால் ஜாதகத்தில், நம் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 4-7 சூரியன் இருந்தால் அதுவும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை காணிக்கிறது, செயல்படுத்துகிறதுன்னு அர்த்தம். அப்படி ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ங்கிறது சுகம், 7ங்கிறது கலத்திரம். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய அந்த சூரிய பகவான் கேந்திரத்துல இருந்தா பண்ணுவார். ஏன்னா கேந்திரம்னு சொன்னா 4, சூரியன் பண்ணா ராஜா. கேந்திரம் பறனால் நாடு, சூரியன் சொன்னோம்னா ராஜா. அப்போ இந்த ராஜாவும் நாடும் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும். அதே மாதிரி சுகத்திலையும் ஒரு பிரச்சனையை சந்திக்கும், கலத்திரத்திலையும் பிரச்சனையை சந்திக்கும். ஏன்னா ராஜாவுக்கு அந்த பொருள் உண்டு. பெண்களால் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும், பெண்களால் தன நஷ்டம், லாபம், விரயமாகுதல், சொத்து போறது, கேஸ் வர்றது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த சந்திர சூரிய கிரகம் மாத்திரம் ஒவ்வொரு வீடு தான், அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு பலமான அமைப்பு. அதனால சூரியன் நம் லக்னத்தில் இருந்து 4-7 இருந்தால் அது நல்ல பாதிப்பு தருது. ஏன் அந்த 4-7க்கு 3-7-11 கூட இவன் தொடர்பு இருந்தா கண்டிப்பாலும் நல்ல அலைச்சலும், திருமண வாழ்க்கையிலையும் சரி, தொழில் பண்ணி முன்னேறதுலையும் சரி நல்ல அலைச்சல் இருக்கும். ஏன் அந்த 3-11-7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3-11 33 7 40 40 வயசுக்கு வரைக்கும் எல்லாம் திருமணம் நடக்காதவங்க இருக்காங்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்ல முன்னுக்கு வரவங்கள இருப்பாங்க, கடன் அவதிகளால் சங்கடப்பட்டு. அந்த ஒரு அமைப்பு இந்த சூரியன் 4-7 இருந்தால் லக்னத்திற்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி சிறு வயது திருமணம் செய்து அந்த திருமணம் பிரிவை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு 30 வயது 35 வயதில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியமும் இது இருக்கின்றது. 2 திருமணம் அவங்க குடும்பத்துல கண்டிப்பாலும் வந்துடுது. அவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்போ இல்ல பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய அமைப்பு நல்லா இருக்கு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சூரியன் கேந்திரத்தில் இருந்தால், அதாவது 4-7 இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு 3-7-11 கூடையும் பார்வையும் சேர்க்கையும் இருந்தால் கண்டிப்பாக இதே பிரச்சனை நீடிக்கும், செயல்பாடுகள் இருக்கும். அதற்குண்டான பரிகாரம் காரியங்களும் ஜாதகத்தில் இருக்கிறது. அதை செயல்படுத்தும் பொழுது நமக்கு வெற்றியை தரும். அப்போ இந்த சூரியன் சுக்கிரனுடைய பார்வையிலோ சுக்கிரனுடைய வீட்டிலோ இருந்தால் பெண்களால் கண்டிப்பாலுமே பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க, சுகபோகத்தாலும் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களை சரி பண்ண நம் ஜாதகத்தில் வழிவகையில் இருக்கிறது. அது அவரவர் சுய ஜாதக பிரகாரம் பார்த்து பலன்